நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் இருக்கிறீங்கன்னு நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டேன். முடிச்சிட்ட பிறகு நான் பல பேர் கேட்குறாங்க, ஐயா இன்னும் கூட கொஞ்சம் பேசியிருக்கலாமே என்று கேட்குறவர்கள் உண்டு. எனவே ஆனாலும் கூட நீண்ட நேரம் யாரையும் நம்ம சோதிக்கக்கூடாது என்பதனாலே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இந்த சுந்தரகாண்டத்தை தரிசிப்போம். ஏன்னா இந்த அளவுக்கு இந்த ஆண்டு முடிஞ்சது முடித்து விட போகிறதில்லை, தொடர்ந்து நடக்குது. இன்னும் எனக்கு இன்றைக்கு என்னென்னா, ராமனை பற்றி பேசுகிற போது, ஆஞ்சநேயனை பற்றி பேசுகிற போது அந்த ராம பக்தியினுடைய ஒரு உருவமாகவே இருக்கின்ற நம்முடைய சகோதரி பிருந்தா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ராம பக்தின்னா அவர் தான். நான் யாராலையோ படிச்சிருக்கிறேன். பத்ராசலம், ராமதாசர் போன்றவர்கள், நம்முடைய துர்காராம் போன்றவர்கள், துளசிதாசர் போன்றவர்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். ஆனால் இவங்களை தான் தினம் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு பக்தி ராமனுக்காகவே அவர் குடும்பமே இல்லை. அவருக்கும் மகனும் மகளும் கணவன் டாக்டர் எல்லாருமே பார்க்கறது இல்லை. காலையில் 8 மணி ஆனால் நேரம் ராமன் கோயில் தான். ராத்திரி 8 மணி வரைக்கும் ஹரே ராமா ஹரே ராமா. யாரும் இல்லைனாலும் இவர்களால் தனியாக உட்கார்ந்து என்னுடைய அருமை தம்பி சுரேஷ் இருக்கிறார், அவர் தமிழாசிரியர் வாழவாடியில் கூட உட்கார்ந்து ஹரே ராமா இடைவிடா. இப்படி சொன்னவர்களை நான் பார்த்தது உண்மையாகவே நான் சிலிர்த்து போகிறேன். இந்த காலத்திலும் இப்படி ஒரு பக்தி இருக்க முடியுமா? நான் ஆண்டாளை பற்றியெல்லாம் திருச்சிக்கும் திருப்பாவை எழுதிட்டு இருக்கிறேன். ஆண்டாளுடைய பக்தி உணர்ச்சியை பார்க்கிற போது, பக்த வீரா என்றெல்லாம் பார்க்கிற போது இப்படி அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை இவர்களை வைத்து நான் இவர்களெல்லாம் இப்படி நீங்கள் பார்த்தா, நான் ஏதோ மேலோட்டம் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, எல்லாருக்கும் பார்த்தவர்களுக்கு தெரியும். அப்படியே அந்த ராம பக்திக்காக தன் குடும்பத்தை மறந்து தன்னை மறந்து அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அவர்கள் இன்றைக்கு வந்திருப்பதில் சுந்தரகாண்டத்துக்கு அவங்க அங்கே ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் அவங்க துவாரில் அந்த திருக்கோயிலில் சுந்தரகாண்டம் கூட அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களும் அங்கே கம்பராமாயணத்தை மீண்டும் மீண்டும் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அருளால் இது நிறைவேறும் என்று வாழ்த்தி வணங்கி சுந்தரகாண்டத்தில் நாம் தொடங்குகின்றோம். தசரத சக்கரவர்த்தி நீண்ட நாள் குழந்தை பேறு இன்றி வருந்தி பிறகு வசிஷ்ட முனிவர் குலகுரு ஆசி வழங்க, அவர் பெருமாளினுடைய பெயர் அருளாலே அந்த பெருமாள் நானே வந்து தசரதனுக்கு பிள்ளையாக வருகிறேன் என்று வந்து அவதரித்த காட்சியை நாம் பார்த்தோம். ஒரு பிள்ளை வேண்டும் என்று தவம் இருந்தார். 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். கடவுள்கிட்ட நாம் ஒன்று கேட்டால் பல மடங்கு கிடைக்கும். ஒன்றுமே கேட்காம இருந்தால் இன்னுமே நிறைய தருவார். நாம குறுக்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவனே எனக்கு லாட்ரியில் 1 லட்சம் விழணும்னு ஒருத்தன் கேட்டான். அசிரியா ஆண்டவன் சொன்னாரா, பாவி 9 லட்சத்தை குறைச்சிக்கிட்டே, இந்த மாதம் உனக்கு 10 லட்சம் வைக்கலாம்னு இருந்தேன், 1 லட்சமாக கேட்டேன்னு. அதனால தான் நாம் கேட்க வேண்டியது இல்லை. வேண்டத்தக்கது அறிவோனும் நீ, வேண்டியது முழுமையும் தருவோனும் நீ என்று சொல்லிவிட்டாங்க. அவனுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எந்த நேரத்தில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று. அந்த மாதிரி 4 பிள்ளைகளை கொடுத்த மகிழ்ச்சியில, ராமன் பிறந்த மகிழ்ச்சியில கருவூலத்தை கஜானாவை திறந்து வச்சாராமா. திறந்து வச்சு கோசல நாட்டில் அயோத்தியில இருக்கின்ற அத்தனை பேரை அழைத்து யார் யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ அதையெல்லாம் அள்ளி கொடுங்கன்னாரா. எவ்வளவு அள்ளிட்டு போங்க. கஜானாவை திறந்து வச்சு, நமக்கெல்லாம் ஒரு கவலை, அன்னைக்கு நாம் இல்லாமல் போயிட்டோமே. கஜானாவை திறந்து வச்சு, என்ன கஜானாவில் சாதாரணமான வெறும் பணம் அல்ல, எல்லாம் தங்கங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது, வைரங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கம், வைரம், மாணிக்கம், முத்து நிறைஞ்ச கஜானா. கோசல நாட்டு வனத்தை பற்றி முதல் நாளை பார்த்தோம். எல்லாரும் அவரவர்களுக்கு வேண்டியது அள்ளிக்கொள்ளுங்கள்னாரா. யாரும் அள்ளிக்கொள்ளாமல் போய் திகைத்து நின்றார்களா. எதை அள்ளுவது, எவ்வளவு அள்ளுவது? எப்பவுமே நிறைய வந்துருச்சுன்னு வைங்க, திகைச்சு போயிடுவோம். அளவாக இருந்தால் எடுத்துக்குவோம். திகைத்து போய் நின்றார்களாம். அதுபோல நானும் இப்போது சுந்தரகாண்டத்தில் எதை சொல்லுவது, எவ்வளவு சொல்லுவது, எப்படி முடிப்பது என்று திகைத்து நின்று கொண்டிருக்கிறேன்.